கெவின் பீட்டர்சன் அவர்கள் அம்பத்தி ராயுடு கமெண்ட்ரி பண்றதை பார்த்துட்டு அவர் ஒரு ஜோக்கர் என சொல்லி இருந்தார். ஆனா தற்பொழுது இளைஞர்கள், நெட்டிசன்கள், அதிலும் குறிப்பிட்டு ஆர்சிபி ரசிகர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்னா, இவர் ஒரு துரோகி என குறிப்பிட்டு இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? பஹல்காம் அட்டாக்ல பொதுமக்கள் 26 பேர் கொன்று குவித்தார்கள், பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள். அப்படி இருந்தும் பதில் தாக்குதலுக்காக ஆபரேஷன் சிந்தூர் என சொல்லப்பட்டது 9 இடங்கள் கொன்று குவித்தார்கள் நம்முடைய இந்திய நாட்டு முப்படைகளும் சேர்ந்து. ஆனா இந்த இடத்துல எல்லாருமே பதிவிடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு, இந்தியாவிற்கு ஆதரவாக வீரேந்திர சேவாக், வெங்கடேஸ்வர் ஐயர், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஷிகர் தபான். அப்படி இருந்தும் இந்த இடத்துல அம்பத்தி ராயுடு அவர்கள் ஒரு பதிவை போட்டு இருக்கிறார். அந்த பதிவினால் தான் அவருக்கு துரோகி என்ற பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன பதிவுன்னு கேக்குறீங்களா? ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் சென்றால் இந்த இடத்துல உலகம் இருட்டாகிவிடும் இப்படின்னு காந்தி சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு அவர் பதிவிட்டு இருக்கிறாரு. அதே ஆந்திர மாநிலத்துல முரளி நாயக் என சொல்லக்கூடிய ஒரு ராணுவ வீரன் வீர மரணம் அடைந்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய பதில் தாக்குதல் மூலமாக. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி பதிவெல்லாம் அவங்க காதுக்கு போனா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல பொறுத்து கொள்ளவே முடியாது. இந்த இடத்துல நாமளே 2 கண்ணை இழந்துடலாம்னு சொல்றாரா இல்ல வேற மாதிரி சொல்றாரான்னு புரியல. 1000 தான் இருந்தாலும் இந்த இடத்துல அவர் கூறியது தவறு என்று ஆர்சிபி ரசிகர் உட்பட, ஏன் சிஎஸ்கே ரசிகர்களே உங்களை தூக்கி கொண்டாட மாட்டாங்க, பத்திரிகையாளரும் நீங்க போட்ட பதிவு தவறு என்று ஒரு பக்கம் பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, அம்பத்தி ராயுடு கூறியது சரியா தவறான்னு சொல்லிட்டு அப்படியே ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.